நாம் இருக்கிறோம். புக் ஆஃப் சகரியா பைபிள் ஸ்டடி, சகரியா புத்தகம், வேத ஆராய்ச்சி. இன்றைய நாள் 1வது நாள். சகரியா புத்தகம் ஒரு கண்ணோட்டம் மட்டுமல்ல, அதிகாரம் 1, 2 நாம் தியானிக்க இருக்கிறோம். சகரியா, த புக் ஆஃப் சகரியா அண்ட் ஓவர்வியூ மட்டுமல்ல, சாப்டர் 1 and 2 இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிறோம். பைபிள் ஓவர்வியூ. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டில் உள்ள 66 புத்தகங்கள் எப்படியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் இருக்கிறது. மொத்தமாக 66 புத்தகங்கள். இந்த நாளிலே நாம் பார்க்கிற பொழுது மேஜர் ப்ராஃபட்ஸ் அண்ட் மைனர் ப்ராஃபட்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். மேஜர் ப்ராஃபட்ஸ் என்று சொல்லி 5 நூல்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. மைனர் ப்ராஃபட், சிறிய தீர்க்கதரிசிகள் எழுதுகிற 12 நூல்கள் இருக்கிறது. இதிலே சகரியா சிறிய தீர்க்கதரிசியாக கருதப்படுகிறார். ஆகவே பெரிய தீர்க்கதரிசி, சிறிய தீர்க்கதரிசி என்பது எதை வைத்து சொல்லுகிறோம் என்று சொன்னால், அவர்கள் பெரியவர்கள், இவர்கள் சிறியவர்கள் என்பதெல்லாம் மாறாக அவர்கள் தீர்க்கதரிசி உரைத்த புத்தகத்தினுடைய கண்டென்ட் அளவை பொறுத்து பெரிய தீர்க்கதரிசி என்று சிறிய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறோம். அதன் அடிப்படையில நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்ட புத்தகத்தில் சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் மைனர் ப்ராஃபட் என்று சொல்லி சிறிய தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டது. அப்ப இந்த பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் about the prophets and prophecy, இது ரொம்ப முக்கியமான விஷயம். தீர்க்க தரிசன நூல்களை குறித்து நாம் வேத வியாக்கியானம் செய்கிற பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்ப ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் about the prophets and prophecy என்று பார்க்கிற பொழுது, இந்த ப்ராஃபஸி அல்லது தீர்க்க தரிசனம் என்பது எப்படியாக இந்த இடங்களிலே குறிப்பிடப்படுகிறது. உதாரணத்துக்கு சகரியா புத்தகங்கள் மேஜர் அண்ட் மைனர் ப்ராஃபட்ஸ், பெரிய தீர்க்க தரிசன நூல், சிறிய தீர்க்க தரிசன நூல் என்று பார்க்கிற பொழுது அவைகள் எப்படியாக பிரிக்கப்படுகிறது என்று சொன்னால், சிறையிருப்புக்கு முன், சிறையிருப்புக்கு பின், சிறையிருப்பு காலத்தில். அதாவது இஸ்ரவேல் மக்கள், யூதா மக்கள் சிறையிருப்புக்காக கொண்டு செல்கிறார்கள். ஆகவே இந்த சிறையிருப்புக்கு முன்பதாக எழுதின தீர்க்க தரிசன நூல்கள், தீர்க்கதரிசிகள். சிறையிருப்பின் காலத்திலே, பாபிலோனின் அடிமைத்தனத்திலே அவர்கள் சிறையிருப்பிலே 70 ஆண்டுகள் இருந்த பொழுது எழுதின தீர்க்க தரிசன நூல்கள், தீர்க்கதரிசிகள். சிறையிருப்பு காலத்தில் 2 சிறையிருப்பு காலங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. வடக்கு ராஜ்யம் இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகிறது. கிமு 722 அசீரியர்களால் சிறைபிடிக்கப்பட்டு போனது. தெற்கு ராஜ்யம் யூதா என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு முன் 587 பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டது. ஆகவே இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சிறையிருப்புக்கு முன் எப்படி இருந்தது, சிறையிருப்புக்கு பின் காலத்திலே தீர்க்க தரிசனங்கள், தீர்க்கதரிசிகள் எப்படி தீர்க்கதரிசி உரைத்தார்கள் சிறையிருப்பு காலத்தில். ஆகவே இதை மனதிலே வைத்துக் கொண்டு நாம் படிக்க வேண்டும். அதற்கு முன்பதாக நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சகரியா புத்தகம் என்று சொல்லுகிற பொழுது 14 சாப்டர்ஸ், அதிகாரங்கள் இருக்கிறது. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அநேக பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, அவைகள் புதிய ஏற்பாட்டில் எப்படி நிறைவேற்றப்படுகிறது என்பதை குறித்து அதிகமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் அல்லது தீர்க்க தரிசன காலத்தின் அடிப்படையில் உள்ள வரலாற்று பின்னணி, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மிக அதிகமாக இந்த புத்தகத்திலே காணப்படும். ஆகவே இன்றைய நாளிலிருந்து இந்த வேத ஆராய்ச்சி பகுதியில, இந்த வேத வியாக்கியான பகுதியில நீங்கள் கலந்து கொள்கிற பொழுது, நான் இந்த வசனங்களை எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுகிற பொழுது, அந்த பிராக்கெட், அடைப்புக்குறிக்குள்ளாக இருக்கிற வசனங்களை எல்லாம் நீங்கள் படித்தால் ஒழிய நிச்சயமாக முழுவதுமாக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. முடிந்த அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விடுவேன். இருந்தாலும் அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற வசனத்தை எல்லாம் நீங்கள் வீட்டிலே கண்டிப்பாக படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு முழுமையான வேத வியாக்கியானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பைபிள் ஸ்டடியில வித்தியாசமான இன்டர்பிரிட்டேஷன் நம்ம பண்ண முடியும். புக் ஸ்டடி என்று சொல்லி ஒரு புத்தகம் முழுவதையும் குறித்து கூட நாம் வேத தியானத்தை பண்ணி அந்த சம்மரியை கண்டுபிடிக்க முடியும். அது ஒரு புத்தகத்திற்கு சாப்டர்ஸ் பை சாப்டரா கூட நம்ம படித்து வேத தியானம் பண்ண முடியும். அடுத்ததாக பேசேஜ் பை பேசேஜ் அப்படின்னா, ஒரு புத்தகத்தில் உள்ள அதிகாரத்தில் உள்ள மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் அப்படி வைத்துக் கொள்வோம். 12 21 அப்படி வைத்துக் கொள்வோம். இப்படியாக நாம் ஸ்டடி பண்ண முடியும். ஆனா வேர்ட்ஸ் பை வேர்ட்ஸ் என்று சொன்னால் ஒவ்வொரு வசனத்தையுடைய வேத வியாக்கியானத்தையும் நாம் கண்டுபிடித்து வேத ஆராய்ச்சி செய்ய வேண்டும். என்னை பொறுத்தவரைக்கும் சகரியா புத்தகம் இதற்கு பொருந்தும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு வசனங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் பொருள் புரிந்தால்தான் சரியான வேத விளக்கத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். அதற்கு சகரியா புத்தகம் உதாரணம். ஆகவே
ஆகவே முடிந்த அளவுக்கு நான் வேர்ஸ் பை வேர்ஸ் இன்டர்பிரேஷன் நான் கொடுத்து விடுவேன். இருந்தாலும் நீங்கள் அந்த வசனம் எல்லாம் நீங்கள் படிக்கிற பொழுது நிச்சயமாகவே நமக்கு புரியும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல ப்ரீ எக்ஸலிக் பீரியட்ஸ், எக்ஸலிக் ப்ராஃபட்ஸ், டியூரிங் எக்ஸலிக் ப்ராஃபட்ஸ். அப்ப ப்ராஃபட் பேர் இருக்கும். ஒபதியாலிருந்து ஜெரேமியா வரைக்கும் சிறையிருப்புக்கு முன்பதாக, சிறையிருப்பின் காலத்துல டேனியல் அண்ட் எசேக்கியல், தானியேலும் எசேக்கியலும் தீர்க்கதரிசி உரைத்தார்கள். சிறையிருப்புக்கு பின்பாக ஹாகாய், சகரியா, மல்கியா. ஆகவே இதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு யூதர்களுடைய மாதங்கள் வருகிறபடினால இந்த டேபிளர் காலத்தை நீங்கள் வைத்துக் கொள்வது நல்லது. ஒவ்வொரு யூத மாதம் என்ன, அவங்களுடைய வழக்கமாக நடைபெறுகிற காரியங்கள் என்ன, எந்த ஆங்கில காலண்டர்ல அது மாதம் என்ன என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அதே போல அவர்களுடைய சிறப்பு பண்டிகைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு படிப்பது நல்லது. அப்ப சகரியா புத்தகம் ஒரு கண்ணோட்டம் என்று பார்க்கிற பொழுது, ஆசிரியர் சகரியா, அதிகாரங்கள் 14, காலம் கிறிஸ்துவுக்கு முன்பதாக 523, 518 எழுதப்பட்டது. மொத்த வசனங்கள் 14 அதிகாரத்தில் உள்ள மொத்த வசனங்கள் 211. அப்ப இந்த புக் ஆஃப் சகரியா என்று சொல்கிற பொழுது இந்த பெயரின் பொருள், சகரியா அப்படிங்கிற வார்த்தையினுடைய அவருடைய பெயரின், இந்த ப்ராஃபட்டுடைய பெயர் என்னவென்று கேட்டால், சகரியா பாபிலோனிலே பிறந்தார். இத்தோவின் பேரன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். செருபாபேல் மற்றும் யோசுவாவுடன் பாபிலோனிலிருந்து திரும்பிய ஒரு ஆசாரியன். யூத மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் 70 ஆண்டுகள் இருந்தார்கள். அவர்கள் விடுதலை பெற்று வருகிற பொழுது செருபாபேல் மற்றும் யோசுவாவுடன் பாபிலோனில் திரும்பிய ஒரு ஆசாரியன் தான் இந்த சகரியா என்று பார்க்கிறோம். நெகேமியா 12ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை யாராச்சும் வாசித்து பார்க்கலாம். நெகேமியா 12:1-4. செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலோடும் யெசுவாவோடும் வந்த ஆசாரியரும் லேவியரும் யாரென்றால், செராயா, எரேமியா, எஸ்ரா, அமரியா, மல்லூக், அத்தூஸ், செகனியா, ரெகூம், மெரமோத், இத்தோ, கினேதோ, அபியா, மியாமின், மாதியா, பில்கா, சமாயா, யோயாரிப், எதாயா, சல்லு, ஆமோக், இல்கியா, எதாயா என்பவர்கள். இவர்கள் யெசுவாவின் நாட்களில் ஆசாரியருக்கும் தங்கள் சகோதரருக்கும் தலைவராய் இருந்தார்கள். அப்ப பாரம்பரியத்தின்படி பாத்தீங்கன்னா, இந்த இத்தோ பெரிய ஜெப ஆலயத்தின், அதாவது இப்பொழுது சனகரின் சங்கம் என்று சொல்லி புதிய ஏற்பாடுல சொல்றோமே, அதே போல பழைய ஏற்பாட்டு காலத்திலும் யூதர்கள் ஒரு ஆளுகை குழுவை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதுல ஒரு உறுப்பினராக இருந்தார். சகரியா என்ற பெயருக்கு ஆண்டவர் நினைவு கூறுகிறார் என்று பொருள். The Lord remembers. இது ஒரு பிரபலமான பெயர். பழைய ஏற்பாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா 29 பேர் சகரியா என்கிற பெயரினால அவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே கடவுளுடன் திரும்பும்படி மக்களை அறிவுறுத்திய இந்த தீர்க்கதரிசிக்கு பொருத்தமான பெயர். சகரியா எப்போதாவது தனது தாத்தாவின் மகன் என்று குறிப்பிடுவதால் எஸ்ரா 5:1, 6:14 மற்றும் நெகேமியா 12:16 இந்த வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவரது தந்தை பெராக்கியா என்பது புரியும். தனது தந்தைக்கு பிறகு ஆசாரியத்துவத்தில் சேருவதற்கு முன் சிறு வயதிலே இறந்து விட்டார். இவர் ஒரு ஆசாரியராக அவர் வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆசிரியர் மற்றும் இனிமை சார் ஒரு தீர்க்கதரிசி மற்றும் ஒரு ஆசாரியர் என்று பார்த்தோம். ஆகாய் தனது தீர்க்கதரிசன பணியை தொடங்கிய சிறிது நேரத்திலேயே கிமு 520 இவர் தனது ஊழியத்தை தொடங்கினார். ஆகவே இதற்கு முன்பதாக தீர்க்கதரிசனம் உரைத்தவர் ஆகாய். அவர் தீர்க்கதரிசனம் உரைத்த அடுத்த 2வது மாதத்திலேயே சகரியா தீர்க்கதரிசனம் உரைத்ததை நாம் வேதத்துல பார்க்க முடியும். எழுதப்பட்ட ஆண்டு யூதாவின் மக்கள் பாபிலோனில் 70 வருடங்களாக நாடு கடத்தப்பட்டு திரும்பிய பிறகு சகரியா அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார். நெகேமியா 12:1, 4, 16 இந்த வசனங்களை வாசித்தீங்கன்னா, சகரியாவின் தாத்தா தனது இளம் பேரனுடன் பாபிலோனிலிருந்து திரும்புகிறார். கிமு 530 பெர்சியாவின் மன்னரான கோரேசின் ஆணையின் கீழ் மீண்டும் அனுமதிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் முதல் குழுவில் அவர்களும் அடங்குவார்கள்.
அவரது குடும்ப வம்சாவளியின் காரணமாக சகரியா ஒரு தீர்க்கதரிசி மற்றும் ஒரு ஆசாரியராக விளங்குகிறார். அவர் ஒரு விடிக்கப்பட்ட ஆலயத்தில் சேவை செய்யாவிட்டாலும் கூட யூதர்களின் வழிபாட்டு முறைகள் அவருக்கு நெருக்கமான பரிச்சயம் இருந்திருக்கும். ஆகவே சகரியா ஆகாயின் சமகால தலைவர் மற்றும் அவருக்கு 2 மாதங்களுக்கு பிறகாக தீர்க்க தரிசனம் சொன்னார். மட்டுமல்ல சகரியா 2:4 பார்க்கிறோம். அவர் ஆகாயை விட ஒரு வாலிபன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறபடினாலே இளையவர் என்று நாம் பார்க்க முடிகிறது. இந்த டைம் லைனை நம்ம பார்த்து வச்சுக்கணும். இங்க பாருங்க, கிறிஸ்துவுக்கு முன் 584 ஃபால் ஆஃப் ஜூடா, ஆலயம் இடிக்கப்படுகிறது. கோரேஸ் என்கிற மக்கள் ஒரு அரசன் பெர்சிய ராஜா 538 அவர்களை மீண்டுமாக ஆலய கட்டுமான பணிக்காக விடுதலை செய்து அனுப்புகிறார். 520 516 சகரியா தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். மட்டுமல்ல, ஆலயம் மீண்டுமாக கட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆலயம் கட்டப்படுகிறது என்கிற வார்த்தை நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். ஆலயம் அடித்தளம் விட்டு சூப்பர் ஸ்ட்ரக்சர் தான் இவர்கள் பண்ணுகிறார்கள். அதை குறித்த தீர்க்க தரிசனம் அந்த காலகட்டத்தை தான் சகரியா புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். வரலாற்று சூழ்நிலை. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை இப்ப வாசிக்க நேரம் இல்ல. 4 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா, பாரசீக மன்னர் சைரஸ் என்று சொல்கிறோமே, அந்த கோரேஸ் கிமு 538 ஒரு பிரகடனம் செய்தார். செருபாபேலின் தலைமையின் கீழ் மற்றும் பிரதான ஆசாரியரான யோசுவாவின் ஆன்மீக வழிகாட்டுதலின் கீழ் இஸ்ரவேலர்கள் பாபிலோனிலிருந்து தங்கள் தாயகத்துக்கு திரும்ப அனுமதித்தது ஆடை பிறப்பித்தார். எஸ்ரா 2:2 வாசிங்க. செருபாபேல், யெசுவா, நெகேமியா, செராயா, ரெலாயா, மொர்தேகாய், பில்சான், மிஸ்பார், பிக்வாய், ரேகும், பானா என்பவர்களோடு கூட திரும்பி வந்த தேசத்து புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனமான மனிதரின் தொகை. 64 வாசிங்க. எஸ்ரா சபையார் எல்லாரும் ஏகத்திற்கு 40 சபையார் எல்லாரும் ஏகத்திற்கு 42,360 பேரா இருந்தார்கள். இப்ப பாருங்க, அப்ப அந்த திருப்பி வந்த கோரேசினுடைய ஆணைப்படி திருப்பி வந்தவர்களுடைய தொகை பார்க்கிற பொழுது சுமார் 42,30,000 யூதர்கள் அங்கு திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். அவர்கள் கிமு 536 ஆலயத்தை மீண்டுமாக கட்ட தொடங்குகிறார்கள். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இப்படியாக அவர்கள் ஆலய கட்டுமான பணியை தொடர்கிற வேளையில பக்கத்து நாட்டினுடைய எதிர்ப்பு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே 16 ஆண்டு காலம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்ல, ஆலயம் கட்ட ஆரம்பித்த பின்பதாக அவர்கள் 16 ஆண்டு காலம் சோர்ந்து போய் விடுகிறார்கள். அந்த வேலை கைவிடப்படுகிறது. இதைத்தான் எஸ்ரா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் சகரியா தீர்க்கதரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப நீங்க பாருங்க, இந்த கோரேசின் காலத்துல இப்படியாக அவர்கள் விடுதலை பெற்று அந்த டிகிரி வாங்கினதுக்கு பின்பதாக அவர்கள் வந்து ஆலய கட்டுமான பணியை ஆரம்பிக்கிறார்கள். இடையில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், தொந்தரவுகள் நிமித்தமாக அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். ஆகவே அவர்கள் அந்த கட்டுமான பணியை நிறுத்திவிட்டு தங்கள் குடும்ப காரியங்களை பார்ப்பதில் அவர்கள் ஆர்வம் காட்டுவதை நம்ம ஆகாய புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். இதனாலதான் வந்து சகரியா சொல்கிறார், சகரியா 4:10 அற்பமான நாள் என்று சொல்கிறார். ஒருவேளை அற்பமான நாளாக அவர்கள் ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் அது முழுமை பெறுகிறது வந்து ஆண்டவருடைய கையில இருக்கிறது. அது அவருக்கு ஒரு சாதாரண காரியம் என்பதை சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பகுதியில சகரியா பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப அந்த சகரியா புத்தகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு அவுட்லைன் ஆஃப் தி புக் என்று பார்க்கிற பொழுது இதை போன்ற ஒரு 4 நான் சொல்லுகிறேன். மனம் திரும்புதலுக்கான அழைப்பு. 1ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், மனம் திரும்புதலுக்கான அழைப்பு. சகரியாவின் 8 தீர்க்கதரிசிகள் 1ஆம் அதிகாரம் 7 முதல் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரை இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக 4 குதிரைகள் மற்றும் சவாரிகள், 4 கொம்புகள் மற்றும் 4 தொழிலாளர்கள் பார்வை. இதை குறித்தெல்லாம் நம்ம டீட்டெயிலா நம்ம படிப்போம். ஆகவே இப்படியாக அந்த 14 அதிகாரத்தின் அவுட்லைன் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வீட்டிலே சென்று நீங்கள் பார்க்கலாம். 4 குதிரைகள் மற்றும் சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இந்த புருஷனும் அவன் கண்ட காட்சிகளும், திஸ் விஷன். இப்படியாக 4 கொம்புகளும் 4 தொழிலாளிகளும், அளவு நூல் பிடித்த புருஷன், யோசுவாவின் உடமையை தூய்மையாக்குதல், பொன் குத்து விளக்கும் ஒலிவ மரங்களும், பறக்கும் சுருள், மரக்காலில் அமர்ந்த பெண், 4 குதிரைகள். சகரியா புத்தகம் திறவுகோல் கருப்பொருள். அப்ப த கீம் ஆஃப் தி புக் ஆஃப் சகரியா என்று பார்க்கிற பொழுது இது ரொம்ப முக்கியம்.
முதல் 6 அதிகாரங்கள் எதை காட்டுகிறது என்று சொன்னால், சகரியா தீர்க்கதரிசனுடைய 8 கனவுகள் மட்டுமல்ல, தேவன் தனது திட்டங்களை எவ்வாறு நிறைவேற்றினார் என்பதை காட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட தரிசனங்கள். 7, 8 வசனங்கள் அவருடைய 4 பிரசங்கங்கள் அவர்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து. 9 முதல் 14 வசனங்கள் 2 தீர்க்க தரிசனங்கள், தேவன் தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆட்சி செய்ய சிம்மாசனத்தில் அமர்த்துவார். அதாவது 1000 ஆண்டு அரசாட்சியை குறித்து போதிக்கிற 9 முதல் 14 வசனங்கள் அடங்கிய செய்தியை நாம் பார்க்க முடியும். அப்ப சகரியாவின் காலத்துல மத்திய கிழக்கு நாடுகள் இப்படித்தான் இருந்தது. அந்த வரைபடத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்ப சகரியா பொறுத்தளவுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் 2 காரியங்கள்ல அவர் இங்கே முதன்மைப்படுத்தப்படுகிறார். என்னவென்று கேட்டீங்கன்னா, சகரியா ஒரு ப்ராஃபெட்டாவும் இருக்கிறாரு, ஒரு ஆசாரியனாகவும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சகரியா ஒரு ஆசாரியன், ஒரு தீர்க்கதரிசி. இது ஆச்சரியம் அல்ல. ஏனென்றால் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்தவர்கள ஒவ்வொரு 15 பேரிலும் இருவர் ஆசாரியர்களாக இருந்தார்கள். இது ஒரு மத திருப்பணியாக, அல்லது ஆலய கட்டுமான பணி மற்றும் சமூக தீர்த்த பணியாக இருந்தது. ஏனென்றால் எருசலேமின் கடவுளின் பெயரை மீண்டும் நிலைநிற்ப திரும்பி வந்த ஒரு மக்கள் கூட்டம். ஆகவே ஒரு ஆசாரியன் மட்டுமல்ல, ஒரு தீர்க்கதரிசியாகவும் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நீங்க பாருங்க, இதை மிக சிறப்பாக எடுத்து காட்டுகிறதை பார்க்கிறோம். இது ஒரு அசாதாரண வளர்ச்சியை காணப்படுகிறது. அதாவது தலைவர்களாக இருப்பார்கள், ஆன்மீக தலைவர்கள். அவர்களை வழிநடத்த ப்ராஃபட்ஸ் இருப்பாங்க. சில வேளைகளில் ப்ராஃபட்ஸ் இருக்க மாட்டாங்க, ஆன்மீக தலைவர்கள் மட்டுமாக இருப்பார்கள். இப்படியாக 400 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த காலங்கள் மாறி வருகிறதை கூட நீங்க வேதத்துல பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த சமயத்துல கூட ஆசாரியர்கள் மட்டுமே தான் இருந்தார்கள், ப்ராஃபட்ஸ் கிடையாது. 400 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வெறும் முதல் தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகத்தான் பார்க்கிறார்கள். ஆனா ஆட்சியாளர்கள் 2 பிரதான ஆசிரியர்கள் அன்னா மற்றும் காய்பா இருந்தார்கள். எனவே இந்த மாற்றத்தை குறிப்பதுல சகரியா புத்தகம் மிக குறிப்பிடத்தக்க ஒன்றாக காணப்படுகிறது. அப்ப நீங்க பார்க்கிற பொழுது அந்த தீர்க்கதரிசிகள் வரலாற்று சூழ்நிலை குறித்தெல்லாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அதைத்தான் இங்க இருக்கிறதை நீங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இதுல மிக முக்கியமான விஷயம், சகரியா தீர்க்கதரிசன நூலில் கிறிஸ்துவின் முன்னிழல். எப்படியாக பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்து ஒரு முன்னிழலாக, ஒரு ஷேடோவாக காணப்படுகிறார், புதிய ஏற்பாட்டுல எப்படியாக நிறைவேற்றப்படுகிறது, மேசியாவிய கிறிஸ்து எப்படி நிறைவேற்றுகிறார் என்ற காரியத்தை குறித்து மிக அழகாக, தெளிவாக, தீர்க்கமாக பேசுகிற ஒரு புத்தகத்துல முக்கியமான ஒன்று சகரியா தீர்க்கதரிசன நூல். இயேசு கிறிஸ்து மற்றும் மேசியாவின் சகாப்தம் பற்றிய தீர்க்கதரிசிகள் சகரியாவில் உள்ளன. மேசியா அவர்கள் நடுவிலே வசிப்பார் என்ற வாக்குறுதி, இந்த வசனம் எல்லாம் நீங்க படிச்சு பார்க்கணும். கிளை மற்றும் கல் என்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. 2வது வாக்குறுதியின்படி அவரை குத்திரர்கள் அவரை பார்த்து துக்கப்படுவார்கள். இது யோவான்ல இருக்கிறது. இப்படி கிறிஸ்து இந்த சகரியா புத்தகத்தின் கருப்பொருளாக அமைகிறார். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலின் இரட்சகராக இருக்கிறார். ரட்சிப்புக்காக தன்னிடம் வரும் அனைவரின் பாவங்களுடைய இரத்தத்தை அவர் சுத்திகரிக்கிறார் என்கிற காரியங்களை குறித்தெல்லாம் சகரியா புதிய ஏற்பாட்டின் நிறைவேற்றத்தை அதிகமாக விளக்குகிறதை இந்த புத்தகத்துல நாம் காண முடியும். அப்ப இந்த நாள்ல நம்ம அதிகாரம் 1க்குள்ளாக செல்ல இருக்கிறோம். ஆகவே சகரியா த புக் அண்ட் ஓவர்வியூ என்பதை குறித்து நாம் இந்த நாளில இவ்வளவு நேரம் அதை குறித்து பார்த்தோம். ஆகவே இந்த சகரியா புத்தகத்தில் சொல்லப்படுகிற காரியங்கள் என்ன, எதற்காக சொல்லப்பட்டது, ஏன் இது எழுதப்பட்டது, என்ன காலகட்டத்தில் எழுதப்பட்டது, எதை நிறைவேற்றும்படியாக எழுதப்பட்டது, இதனுடைய முக்கியமான சாராம்சங்கள் என்ன என்பதை குறித்து தான் இந்த ஒரு ஓவர்வியூல நம்ம பார்த்தோம். இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், சகரியா புத்தகத்தில் உள்ள 1, 2 அதிகாரங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே நீங்கள் வேத புத்தகத்தை நீங்கள் கையில எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், பேசேஜ் பை பேசேஜாக இருந்தாலும் நிச்சயமாகவே வேர்ஸ் பை வேர்ட்ஸ் படித்தால் இதை இன்னும் அதிகமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக முடிந்த அளவுக்கு நான் முக்கியமான வசனங்களை கண்டிப்பாக நான் வேத வியாக்கியானம் செய்வேன். இடையிலே 1, 2 வசனங்கள் விடப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நான் பேசுகிற அல்லது வியாக்கியானம் செய்த பகுதியினுடைய தொடர்ச்சி, தட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி என்று பொருள். அது நீங்களாகவே புரிந்து கொள்ள முடியும். அதன் தொடர்ச்சியாக மட்டுமல்ல, முன்னுரையாக அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் இந்த நாளிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சாந்திகா எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா? இஸ் இட் ஆடிபிள்? கேக்குது. கேக்குது ஓகே.
சகரியா புத்தகம் வேதாராய்ச்சி அதிகாரம் 1. ஆகவே நீங்கள் அதிகாரம் 1 எடுத்து நீங்கள் உங்கள் அருகிலே வைத்துக் கொள்ளலாம். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் ஒரு பார்வை. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. நான் சொல்ல மறந்து விட்டேன். ஆகவே இன்றைய நாள் போய் நீங்கள் ஆகாய் புத்தகத்தை நீங்கள் 3 அதிகாரம் தான் இருக்கு. நீங்கள் 2 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. நீங்கள் அதை வாசிக்கிற பொழுது நிச்சயமாகவே இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்று கேட்டால் Haggai and Zechariah is a contemporary prophets. 2 பேருமே சம காலத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்தவர்கள். ஆகவே அவர் தீர்க்கதரிசனம் உரைத்த 2 மாதங்களுக்கு பின்பதாக இவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். ஆகவே இவை எல்லாம் ஒன்றோடொன்று பொருந்தி வருகிறதை பார்க்கிறோம். அதனுடைய நிறைவேற்றத்தை இங்கே இவர் வலியுறுத்துகிறதை, உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப லைட்டா நம்ம ஆகாய் பத்தி நம்ம பார்த்தரலாம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 1, 2, 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆகாய் 1, 1, 2, 4. ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியில கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 4ஆம் வசனம். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. அப்ப ஆகாய் என்ன சொல்லுகிறார் சொன்னா, சிறையிருப்பிலிருந்து நீங்கள் விடுதலையாகி விட்டு நீங்கள் வந்து விட்டீர்கள், செருபாபேலோடு கூட நீங்கள் வந்து விட்டீர்கள். உங்களை சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்ததையே அந்த கோரேஸ் மன்னனுடைய டிகிரியே என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மீண்டும் போய் ஆலயத்தை கட்டுங்கள், மறுசீரமைப்பு பண்ணுங்கள் என்பதற்காகத்தான் அவர் அனுப்பினார் என்பது உங்களுக்கு நன்றாக தெளிவாக தெரியும். ஆனா நீங்க என்ன செய்றீங்க, அதை செய்யாமல் வேற காரியங்களை செய்கிறீர்கள். மட்டுமல்ல என்னன்னு கேட்கிறாங்க, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை. ஏறக்குறைய 16 ஆண்டுகள் கழிந்து விட்டது. அவங்க சொல்ற காரியம் என்ன, இன்னும் ஏற்ற காலம் வரவில்லை என்று சொல்லி அவர்கள் காலம் தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். பாபிலோனை சிறையிருப்பிலே அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த வாழ்க்கை வேறு, இப்பொழுது விடுதலையான வாழ்க்கை வேறு. விடுதலையின் சுகத்தை அனுபவித்தார்களே தவிர எந்த காரியத்திற்காக அவர்கள் விடுதலை பண்ணி அனுப்பப்பட்டார்கள் என்பதை யூதா ஜனங்கள் மறக்கிறதை நாம் பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப பாருங்க, சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த மக்கள் காட்டிய உற்சாகம் என்ன தெரியுங்களா? வசனத்தை வாசிச்சா தெரியும். மச்சு பாவிய வீடு, தொழில் தொடக்கம், குடும்பங்களை கட்டினார்கள். ஆகவே அவங்க பாருங்க, தங்களுக்கென்று ஒரு வீடுகளை கட்ட ஆரம்பித்துட்டார்கள், தங்களுக்கென்று ஒரு பிசினஸை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள், தங்கள் குடும்பத்தை சீர்பொருத்தம் பண்ணும்படியான காரியங்களை அவர்கள் செய்தார்களே தவிர ஆலய கட்டுமான திருப்பணியை செய்வதற்கு அவர்கள் காலம் தாழ்த்தினார்கள். அவர்கள் சொல்கிற சாக்கு போக்கு இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 16 அல்லது 18 ஆண்டுகள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இந்த காலதாமதத்தை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். 2 நாளாகமும் 36, 22, 23 வசனங்களை வாசிங்க யாராச்சும். 2 நாளாகமும் 36, 22, 23. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் கர்த்தர் பெர்சிபாவின் ராஜாவாகிய கோரோசின் வாயுவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டிவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் அவ்வளவுதானே, அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பிய விளம்பரம் பண்ணினான்.
அப்ப நீங்க பாருங்க, இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா. ஆல்ரெடி தீர்க்க தரிசனம் உரைச்சுட்டாரு. கோரேசின் ஆவியை ஏவினபடியினால, இந்த ஜனத்தில் மீதி இருக்கிறவங்க நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, திரும்பி நீங்க போங்க. போய் எருசலேமிலே ஆலயத்தை நீங்கள் கட்டுங்கள் என்று சொல்லி தான் அவர்கள் விடுதலை அளிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நீங்க பாருங்க, அவர்கள் தாங்கள் எதற்கு வந்தோம் என்பதை அவர்கள் மறந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப பாருங்க, இப்ப நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு நன்றாக சகரியா தீர்க்கதரிசன நூலிலே 1ஆம் அதிகாரத்தை புரிந்து கொள்ள முடியும். சகரியா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இது மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திற்கு முதல் 6:15 வரை வாசிக்கிற பொழுது, சகரியாவின் 8 இரவு தரிசனங்களை நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தா. 4 குதிரைகள் மற்றும் சவாரிகளின் பார்வை 7-17. 4 கொம்புகள் மற்றும் 4 தொழிலாளர்களுடைய பார்வை கொடுக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப மனம் திரும்புதலுக்கான அழைப்பு என்று பார்க்கிற பொழுது, தரியு 1:1 வாசிக்கிறேன். சகரியா 1:1. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்துல இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. அப்ப நீங்க பாருங்க, தரியு அரசாளுகிறார். 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்துல இங்கு சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை என்று பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இதே நீங்க பார்த்தீங்கன்னா ஆகாயில 1ஆம் அதிகாரம், ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம். இப்ப 2ஆம் மாசம் 2ஆம் வருஷம் 8ஆம் மாதம். அதாவது ஆகாய் தீர்க்கதரிசனம் உரைத்த அடுத்த 2வது மாதத்திலேயே சகரியா தீர்க்கதரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா, அந்த நாட்டிலே தரியு என்கிற ஒரு ராஜா ஆண்டு வருகிறார். அவர் நாட்களிலே நடந்த சம்பவத்தை தான் இங்கே நாம் குறிப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 8ஆம் மாதம் என்பது ஆங்கில மாதத்துல அக்டோபர், நவம்பர் காலங்களில நடைபெற்ற ஒரு சம்பவம். எபிரேய மாதங்களும் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஓவர்வியூல நான் போட்டிருக்கேன். அப்ப இந்த தரியு என்று யார் என்று பார்க்கிற பொழுது, இது கொஞ்சம் மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த தரியு என்பது பல பாரசீக மன்னர்களின் பெயராகும். தரியு என்பது ஒரு பெயரை காட்டிலும் ஒரு தலைப்பு. ஆக்சுவலா இந்த டாரியஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்க, டாரியஸ் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பெயர் என்பதை விட இது அவர்களுக்கு ஒரு டைட்டிலாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய தரியு இருந்தாங்க. மேதியன் ஆகிய தரியு என்ற அரசனை பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசி தேவனை வணங்கியதற்காக அவரை சிங்கத்தின் குகையில எரிந்தவன் தான் இந்த மேதியன் ஆகிய தரியு. பெர்சியன் ஆகிய தரியு என்று பார்க்கிறோம். எஸ்ரா நெகேமியா காலத்துல எருசலேமின் ஆலயத்தை சீரமைக்க அனுப்பின ஒரு மன்னன் பெர்சியன் ஆகிய தரியு. இங்கு பார்க்கிற தரியு அப்படிங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, அநேக வரலாறுகள்லாம் இருக்கிறது. கிபி 539 பாபிலோனியாவை தோற்கடித்த பெர்சியாவை ஆண்ட 4வது மன்னர் தரியு. இவர் என்ன செய்யறாருன்னா, பெர்சியாவை ஆண்ட சைரஸ் II முதல் பாரசீக மன்னர். பாபிலோனிய நாடு கடத்தலில் இந்த யூதா தேசத்தை மீட்டெடுக்க கர்த்தர் பயன்படுத்த மனிதராகத்தான் இவர் இருந்ததா. இதுதான் 2 நாளாகமத்துல 36, 22, 23 நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்த பாரசீக அரசர் 2ஆம் கேம்பஸ், அது கேம்பிபேஸ் II. இவரது தந்தை கோரேஸ் II. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இவர் தற்கொலை செய்து கொள்ளாரா. அதற்கு பின்பதாக கௌதமா என்கிறவர் வருகிறார். அதற்கு பின்பதாக டேரியஸ் கிப்ஸ்டர்ஸ் என்கிற ஒரு மன்னன் வருகிறார். அதற்கு பின்பதாக வருகிறவர் தான் இந்த தரியு. இந்த தரியுவை பற்றி தான் நாம் சகரியா புத்தகத்துல நாம் வாசித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்ப மனம் திருப்புதலுக்கான அழைப்பு என்று பார்க்கிற பொழுது, நீங்கள் வசனம் முழுவதுமாக வாசிக்க முடியுமா என்று தெரியவில்லை. பார்ப்போம். சகரியா நீங்க பாருங்களேன், சகரியா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் யாராச்சும் வாசிங்க. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே, மீதி எல்லாரும் கவனிக்கணும். ஓகே. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே இத்தோனியாவின் மகனான பெரேகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாய் இருந்தார். ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிதாக்களை போல் இராதீங்கள். முந்தின தீர்க்கதரிசிகள்
அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிதாக்கள் எங்கே? தீர்க்கதரிசிகள் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்களோ? இராமல் போனாலும் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரருக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பலிக்கவில்லையோ? எங்கள் வழிகளின்படியையும் எங்கள் கிரியைகளின்படியையும் சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப வந்து சொன்னதில்லையோ என்று சொல் என்றார். தேங்க்யூ. அப்ப நீங்க தரியு அரசாண்ட காலத்துல இங்க சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை நாங்க பாருங்க. ஆகவே எதை செய்யும்படியாக அவர் பாபிலோனிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்களோ அதை செய்யாமல் அவர்கள் காலம் தாழ்த்துகிறார்கள். ஏறக்குறைய 16 அல்லது 18 ஆண்டுகள் முடிந்து விட்டது. தங்கள் காரியங்களிலே அவர்கள் முனைப்பாக ஈடுபட்டார்கள். அப்பொழுது நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதை குறித்து தான் இங்கே சகரியாவுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, இதுதாங்க தீர்க்கதரிசிகளின் வார்த்தை, அவர்களுடைய தைரியம், அவர்களுடைய வைராக்கியம். பாரம் என்கிற வார்த்தை, பேர்டன் என்கிற வார்த்தை அடிக்கடி சகரியா புத்தகத்திலே வருகிறதை நாம் பின்னால் பார்க்க முடியும். கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாயிருந்தார். எடுத்தோடனே பாருங்க, பயங்கர ஒரு வைராக்கியமாக, ஒரு வீரமாக மட்டுமல்ல, ஒரு கடிந்து கொள்ளுதலோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாயிருந்தார். ஏன்னா உங்கள் பிதாக்கள் என்ன செய்தார்களோ அதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு மாற்றமே கிடையாது என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு என்ன சொல்றாரா, முதலாவதாக என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார். ஐயா, நீங்க எதையோ செஞ்சுட்டு இருக்கீங்க, எதையோ செய்கிறீர்கள், எதையோ நினைக்கிறீர்கள், மட்டுமல்ல வழி நடத்தி வந்த இம்மட்டும் காத்த உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பை தந்து வழி நடத்தி காப்பாற்றி நூற்றாண்டு கணக்காக வழி நடத்தின திரியேக தேவனை நீங்கள் மறந்து விட்டீர்கள். இன்னும் நீங்கள் பாவத்தில் நிலைநிறுத்துகிறீர்கள். ஆகவே முதலாவதாக நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மிக ஒரு எச்சரிப்பான வார்த்தையை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சகரியா உங்கள் பிதாக்கள் மேல் கடும் கோபமாயிருந்தார். அவர்களுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது, அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவர் பொறுமையாக காத்திருந்தார். சிறையிருப்புக்குள்ளாக 2 யூதா இஸ்ரவேல் செல்ல வேண்டியதாயிருந்தது. திரும்பி வந்தார்கள், மீண்டும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. ஆதியாகமம் 17:7 யாராச்சும் வாசிக்கல, ரொம்ப முக்கியமான விஷயம். ஆதியாகமம் 17:7. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபித்தேன். பாருங்க, அழைக்கும் போதே இஸ்ரவேல் மக்களை ஜனங்களை அவர் அழைக்கும் போதே ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கையை கொடுக்கிறார். அந்த உடன்படிக்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்திய உடன்படிக்கையாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நீங்க பாருங்க, ஒரு நித்திய உடன்படிக்கை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நான் அதை நிறைவேற்றி கொண்டு வருகிறேன், அதை நான் காப்பாற்றி கொண்டு வருகிறேன். நீங்களோ வழி விலகி போய் கொண்டிருக்கிறீர்கள். லேவியராகமம் 26:12 நானே வாசிக்கிறேன். லேவியராகமம் 26:12. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். கர்த்தர் வைராக்கியமாக சொல்லுகிறார். ஒரு உடன்படிக்கை, அது நித்திய உடன்படிக்கை. நான் அதை காப்பாற்றுகிறேன், உங்களோடு கூட நான் உலாவுகிறேன், நீங்கள் என் ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் நீங்களோ வழி விலகி போகிறீர்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 4:8 நானே வாசிச்சறேன். 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். சகரியா சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம், முதலாவது என்னிடத்தில் திரும்புங்கள். நீங்க பாருங்க, தீர்க்கதரிசிகளுக்கு நான் சொல்லி இருந்தேனே, 4ஆம் வசனம், முந்தின தீர்க்கதரிசிகளுக்கு நான் சொல்லி இருந்தேன். அப்படின்னா யாருங்க? ஏசாயாக்கு சொல்லி இருக்கிறார். ஏறக்குறைய 222 ஆண்டுகளுக்கு முன்பதாக, இவர்கள் வாழ்ந்த காலத்துல இந்த தீர்க்கதரிசனத்துக்கு முன்பாக ஏறக்குறைய 222 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லி இருக்கிறார். எரேமியாவுக்கும் சொல்லி இருக்கிறார். ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
நம்ம இப்ப வாசிக்க கூட கேட்டோம். எரேமியாவில் உண்டான வேத வார்த்தை என்று நம்ம வாசித்தோம். அப்ப பாருங்க, உங்கள் முன்னான தீர்க்கதரிசிகளும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக என்ன செய்கிறாருன்னா, ஒரு காட்சி அல்லது ஒரு விஷனை பார்க்கிறதை நாம் இங்கே 1ஆம் அதிகாரம் 7 முதல் 17 வசனங்களில இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் இதை நம்ம இங்க சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு புரியும். இப்பொழுது என்ன செய்கிறார்? கர்த்தருடைய வார்த்தை மீண்டுமாக சகரியாவுக்கு வருகிறது. வந்து அவர் ஒரு விஷன் அல்லது ஒரு ஒரு தரிசனத்தை அவர் பார்க்கிறதை இங்கே பார்க்க முடியும். என்ன பார்க்கிறாருன்னா 8ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். ஒரு ராத்திரியிலே சிவப்பு குதிரையின் மேல் இருந்த ஒரு புருஷனை கண்டார். அவர் பள்ளத்தாக்கிற்கு மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின் சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. அப்ப ஒரு சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிற ஒரு புருஷனை பார்க்கிறார். அவர் மிருது செடிகளுக்குள்ளாக இருக்கிறார். அங்க பார்க்கும் பொழுது 3 குதிரைகள் அங்கே நிற்கிறதை பார்க்கிறோம். இவர்கள் இப்படியாக பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் இவர் யார் என்று சகரியா கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பியவர்கள் என்கிறார்கள். மட்டுமல்ல, பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம். என்ன நடக்குது? இந்த பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமா இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆகவே நீங்க பாருங்க, இந்த தரிசனத்தை தான் நான் இங்க போட்டிருக்கேன். அப்ப அந்த 4 குதிரைகள் மற்றும் சிவப்பு குதிரையின் மேல் ஏறிய புருஷனும் அவர் கண்ட காட்சிகளும் என்று பார்க்கிற பொழுது இதனுடைய சரியான ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்று கேட்டால், குதிரைகள் வலிமை, போரின் அடையாளமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த மிருது செடி அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா, இந்த கூடார பண்டிகையின் போது கூடாரங்களை உருவாக்குவதற்கு இது பயன்படுத்தப்பட்டது. இந்த வசனம் வீட்டுல போய் வாசிங்க, இப்ப நேரம் இல்ல. நெகேமியா 8:15. ஆகவே அவர்கள் கூடார பண்டிகை கொண்டாடுகிற பொழுது அவர்கள் தங்களுடைய வீட்டின் கூடாரங்களை அமைப்பதற்கு இந்த மெட்டல் ட்ரீஸ் என்று சொல்லுகிற மிருது செடிகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். மட்டுமல்ல, அது மேசியாவின் ஆசீர்வாதத்தோடு கூட தொடர்பு படுத்தப்படுகிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஏசாயா 41:19 யாராச்சும் வாசிச்சிருங்களேன், முக்கியமான வசனம். ஏசாயா 41:19 நான் வாசிக்கிறேன். வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய் மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். நடக்கிற இடம் பாருங்க. 1 வனாந்திரம், 2 அவாந்திர வெளி. வாய்ப்பே இல்ல. இந்த இடத்துல இவைகளை உருவாக்குவேன் என்று சொல்கிறது. அந்த மிருது செடி என்கிற செடியும் வருகிறது. என்ன அர்த்தம் கேட்டீங்க? இது மேசியா எப்படியாக இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிப்பார் என்கிற ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியாகவும் இங்கே வருகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் இந்த தரிசனம் முடிச்ச உடனே நான் இஸ்ரவேல் மக்களுக்காக, யூதா ஜனங்களுக்காக நான் வைராக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லி நல் வார்த்தைகளை, வசனம் 1:13, நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் ஆண்டவர் பேசுகிறதை நான் பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மிருது செடிகள் வந்து இட் இஸ் a shrub. பெரிய மரம் கிடையாது, ஒரு 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 shrub, ஒரு சின்ன செடியாக காணப்படும். இது ஒரு தாழ்வு நிலையில் வளர்கிறது, ஆனால் உயரமாக கண்டிப்பா வளரும். இது என்ன காட்டுகிறது என்று சொன்னால், நீங்கள் அடிமைத்தனத்திலே இருந்து விடுவிக்கப்பட்டு இன்னும் தாழ்ந்துதான் இருக்கிறீர்கள், நீங்கள் இன்னும் உயரமாக வரவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் மேலோங்கி செல்லவில்லை என்பதை குறித்து சொல்லுகிற ஒரு தரிசனமாக இருக்கிறது. ஆகவே திருப்பி சொல்றாரு, இதை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். 70 வருஷமா நீங்க அடிமைத்தனத்துல இருந்தீங்க. ஆனா கர்த்தர் என்னுடைய பேசின தூதனுக்கு 11ஆம் வசனம் நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளும் பிரதியுத்தரமாக சொன்னார் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த வெற்றியை கொடுக்கிற அந்த யூதா தேசத்திற்கு, சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்கு, வழி தவறி போன மக்களுக்கு, ஆண்டவரை நினையாத மக்களுக்கு, தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்த மக்களுக்கு, நீங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தை, பாபிலோனின் அடிமைத்தனத்தில் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நான் உங்களை நேசிக்கிற, அங்கீகரிக்கிற, ஏற்றுக்கொள்கிற தேவனாக காணப்படுகிறேன் என்று சொல்லி நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக
ஒன்று 18 முதல் 21 வசனங்களை நம்ம பார்க்கிற பொழுது ஆஹ் 2 காரியங்களை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 16ஆம் வசனம், ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமிடத்திலிருந்து திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்க ஒரு அளவு நூலை எடுத்துக்கொண்டு செல்லுகிற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து என்ன பார்க்கிறாருன்னா, ஒரே நாள்ல கண்ட கனவு அல்லது தரிசனம் தான் இந்த 8 தரிசனங்களும். அதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன சொல்றாரு, சகரியா ஒரு 4 கொம்புகளை பார்க்கிறார். இவைகள் யார் என்று கேட்கிற பொழுது 19ஆம் வசனத்தின் பிற்பகுதி, இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்று எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல 4 தொழிலாளிகளை பார்க்கிறார். அப்ப அந்த தொழிலாளிகள் யாரு என்று சொல்கிறதைத்தான் அந்த அடுத்த வசனங்களில 21ஆம் வசனத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப தரிசனம் என்னன்னா, 4 கொம்புகளை பார்க்கிறார், 4 தொழிலாளிகளை பார்க்கிறார். இந்த 4 கொம்பு அப்படின்னா என்ன அர்த்தம், 4 தொழிலாளிகள் சொன்னால் என்ன அர்த்தம் என்பதைத்தான் இங்கு சகரியா விளக்குவதை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த 4 கொம்புகள் என்று சொல்கிறது ஒரு சக்தியை வெளிப்படுத்துகிறது, ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. மட்டுமல்ல, வலிமை மற்றும் பெருமையின் சின்னமாக இவைகள் இருந்தன. மீகா 4:13 யாராச்சும் வாசிங்க. ஒரு வசனமாவது அட்லீஸ்ட் நம்ம வாசிப்போம். இந்த பிராக்கெட் இருக்கிறது அப்பதான் புரியும். மீகா 4:13. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய், அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆசையை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். இது பாருங்க, மீகா 4:13 மீகாவுடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு வலிமையாக, ஒரு ஆற்றலாக, வெற்றியின் சின்னமாக, சிதறடிக்கிற மட்டுமல்ல கூட்டி சேர்க்கிற ஒன்றாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு தேசத்தை அல்லது தேசத்தின் தலைவரை இது அடையாளப்படுத்துகிறது. இந்த பிராக்கெட் இருக்கிற வசனங்கள் எல்லாம் வாசிச்சீங்கன்னா, இங்கே கொம்புகள் என்பது தேவனின் மக்களை தாக்கிய நாடுகளை குறிக்கிறது. 1ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 19, 21 வசனங்கள் இங்க பாத்தீங்கன்னா, எகிப்து, அசீரியா, பாபிலோனியா மற்றும் மேதிய பெர்சியா அல்லது தானியல் 2 மற்றும் 7ஆம் அதிகாரத்துல 4 உலக பேரரசுகளை குறிக்கும். பாபிலோனியா, மேதிய பெர்சிய பாரசீகம், கிரேக்கம், ரோமாபுரி ஆகிய நாடுகள் இஸ்ரவேலை ஒடுக்கின. இதுதான் அந்த 4 கொம்புகள். ஆகவே அநேக ஒடுக்கத்திற்குள்ளாகவும் சிறையிருப்புக்குள்ளாகவும் அநேக முறை படையெடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக எருசலேம் காணப்படுகிறது. இந்த காரியங்கள் எல்லாம் இருந்தாலுமே நான் அவர்களை சிதறடிக்க பண்ணுவேன், நானே கர்த்தர் என்று விளங்குவீர்கள் என்று சொல்லித்தான் இந்த பகுதியில எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்ப இங்க 4 தொழிலாளிகள் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த கல் தொழிலாளர்களையும் குறிக்கும், உலோக தொழிலாளர்களையும் குறிக்கும், மர தொழிலாளர்களையும் குறிக்கும். இது முக்கியமான விஷயம். அவர்கள் சுத்தியல் மற்றும் உளிகளால் பொருட்களை வடிவமைக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அந்த சுத்தியல் உடைப்பதற்கு பயன்படுகிறது, தகர்க்க பயன்படுகிறது. அதனுடைய அர்த்தம், உங்களுக்கு எதிராக வந்த அந்த 4 கொம்புகளையும் அந்த 4 நாடுகளையும் தூக்கி எறியும்படியாக உடைக்கப்படும் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அதே போல மேசியாவின் ராஜ்யத்துல இங்கு சொல்லப்பட்ட 4 ராஜ்யங்களும் அவைகள் தரைமட்டமாகும் என்பதை குறித்து இறுதியாக அலெக்சாண்டருடைய வெற்றியுடன் இசஸ் என்கிற இடத்துல கிரேக்கர்கள் மேதிய பாரசீக கொம்பை அடித்து ஒடிக்கிறதை பார்க்கிறோம். கிமு 2ஆம் நூற்றாண்டில் ரோமர்கள் ஆட்சி வீழ்ந்ததை பார்க்கிறோம். தேசங்கள் ஒவ்வொன்றாக வீழுகிறதை நாம் பார்க்க முடியும். கடைசியாக மேசியாவினால் 1000 வருட அரசாட்சியின் காலங்களில நொறுக்கப்படும் என்பதை குறித்துதான் தானியேலின் தீர்க்க தரிசனங்களை நாம் இங்கே பார்க்க முடியும். இப்படியாக நாம் இந்த 1ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கிறோம். அடுத்ததாக 2ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நாம் செல்ல இருக்கிறோம். ஆகவே 2ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல சென்று நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். நான் மிக சுருக்கமாக நான் முடிக்கிறேன். அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை குறித்து அடுத்த தரிசனத்துல இங்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமான காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு இது தெரிந்தால் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். பாத்தீங்கன்னா,
2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவுகோல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன் அப்படின்னு பார்க்கிறாரு. எங்க போகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது, எருசலேமின் அகலம் இவ்வளவு, நீளம் இவ்வளவு என்பதை அறியும்படி அது அளவுக்கு போகிறேன் என்று சொல்லுகிறது தான் ஒரு தரிசனம். அப்ப இந்த 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிற காரியத்தினுடைய இந்த கீ வேர்ட்ஸஸ் படிச்சுட்டோம்னாலே நம்மளுக்கு போதும். ஒரு காரியத்தை சொல்றேன். நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன் அளக்க போகிறேன் என்று சொன்னால், நானே கர்த்தர், நான் இந்த எதிர்த்து வந்த ஜாதிகளுக்கு மட்டுமல்ல நாடுகளை தவிடுபடியாக்கும்படியாக நானே கர்த்தர் செயல்படுகிற பொழுது இந்த எருசலேமின் எல்லை விரிவாக்கப்படும் என்பதை குறித்து தான் அவர் இந்த தரிசனத்துல வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்புறம் பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் வசனத்தின் பிற்பகுதியில நம்ம 2:5 வாசிக்கிறேன். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி பதிலாயிருந்தேன். அப்படின்னா என்ன காரியங்கள் நடந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம் யூதா ஜனங்களை, நான் அக்கினி பதிலாக இருந்து அதன் நடுவில மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 8ஆம் வசனம், உங்களை தொடுகிறவர் அவருடைய கண்மணியை தொடுகிறான், ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 2:11 பிற்பகுதி, நான் உன் நடுவில் வாசமாய் இருப்பேன். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை தொடர்ந்து அந்த வாக்குத்தத்தத்தின்படியாக நேசித்து வழி நடத்தி ஏற்றுக்கொள்கிறதை இங்கே பார்க்கிறோம். வழி விலகி போனாலும் மீண்டுமாக அவர்களை சேர்த்து கொள்ளும்படியாக, அவர்களை பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் செயல்படுகிறதை இங்கே பார்க்க முடியும். ஆகவே இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அதே போல பிராக்கெட்ல கீழே கொடுத்திருக்கேன். அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது எப்படியாக சகரியாவினுடைய பின்னால் வருகிற அதிகாரங்கள்ல அவைகள் நிறைவேற்றப்பட்டது என்பதை குறித்து நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சகரியா 6:15 வாசிங்க. நான் சரியான நேரத்துல முடித்து விடுவேன், கவலைப்பட வேண்டாம். சகரியா 6:15, தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். அப்பொழுது சேனையில் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும். தூரத்தில் இருக்கிற அநேக ஜாதிகள் உங்களோடு கூட கலந்து கொள்ளும்படியாக, இடைப்படும்படியாக, யூதர் புறஜாதி என்கிற வித்தியாசம் இல்லாதபடி ஆளுகை செய்யும்படியாக 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ளாக வருகிற காலம் மட்டுமல்ல, இப்பொழுதும் அது நடைபெறும் என்று சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். இதைத்தான் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க பாருங்க, ஒரு மிக முக்கியமான விஷயம், எருசலேம் மக்கள் இன்னுமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள், விரிவடைய போகிறார்கள். உலக மக்கள் மட்டுமல்ல அநேக ராஜ்யங்கள் உள்ளே வரப்போகிறது என்பதை காட்டுகிற ஒரு தரிசனம். அதற்கு ஆண்டவரே துணை நின்று காரியங்களை செய்வார் என்பதுதான் நான் சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன். மட்டுமல்ல, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார், நான் உங்கள் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்பொழுது 11ஆம் வசன பிற்பகுதி, அப்பொழுது சேனையில் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் வரலாற்றுல செயல்படுகிற தேவனாக காணப்படுகிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் சூழ்நிலைகளை பார்த்தல, அவர் நம்மை தெரிந்தெடுத்தது நிமித்தமாக, நம்மை ரட்சித்தது நிமித்தமாக, நாம் வழி தவறி போனாலும் பாவத்தின் அடிமைத்தனத்துல அப்பொழுது இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை நேசிக்கிற தேவனாக இங்கே வார்த்தை சொல்லுகிறது. 1:13 நல் வார்த்தைகளை அவர் அனுப்புகிறார். ஆறுதலான வார்த்தைகளை வேதத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள, இந்த நாளில சகரியா புத்தகத்துடைய ஓவர்வியூ மட்டுமல்ல, சகரியா புத்தகத்தின் 1-2 அதிகாரங்களை நமக்கு கொடுத்திருந்த கால அளவின் அடிப்படையில நாம் சிந்தித்தோம். நீங்க தொடர்ந்து இந்த யூடியூப்ல நீங்கள் பார்க்கிற பொழுது இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள முடியும். மட்டுமல்ல, அந்த வசனங்களை மட்டும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற வசனத்தை வாசிக்கிற பொழுது இன்னும் மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்பதுல எந்தவித சந்தேகம் இல்லை. அப்ப இந்த 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்பொழுது கவனம் எருசலேம் நகரத்தின் மேல் திரும்புகிறது. அங்கு மனிதன் ஒரு சுவர்களை அளந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நகரம் மிகவும் சிறியதாக இருக்க போகிறது என்பதையும், இறுதியில் சுவர்களுக்கு வெளியே வளரும் என்பதை சகரியா உணர்ந்தார். இது எரேமியா ஒரு தீர்க்க தரிசனமாக உரைத்திருந்தார். இது அவர்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான அம்சமாக அந்த நாளில தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, என்ன நினைச்சாங்கன்னா, இந்த பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து வந்தாங்க பாத்தீங்களா,
அவர்கள் வந்த பின்பதாக அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சுன்னா, எருசலேம் என்பது பாதுகாப்பானது அல்ல. எருசலேம் பட்டம் என்று சொல்லி அவர்கள் குடியிருக்க தயக்கம் காட்டினார்கள் என்று பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, இதை சரி பண்றதுக்கு நெகேமியா புத்தகத்துல நெகேமியா 7ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் இந்த எருசலேமுக்குள்ள மக்களை கொண்டு வாசம் பண்ணுவதற்கு, வீடு கட்டுவதற்கு அவர் பெரும் முயற்சி எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கப்பா, அப்படி இல்ல, அதை நான் விரிவாக்குவேன், மட்டுமல்ல அக்கினி மதிலாக நான் இருப்பேன். வேற பாதுகாவல் தேவையில்லை, அரண் தேவையில்லை, கோட்டை தேவையில்லை, போர்ட்ரஸ் தேவையில்லை, நானே பாதுகாப்பு, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறேன் என்கிற உற்சாகமான வார்த்தை அவர்கள் சொல்லுகிற பொழுது அவர்கள் உற்சாகம் அடைகிறதை நாம் வேதத்திலே தொடர்ந்து வர அதிகாரங்கள்ல நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த 2ஆம் அதிகாரத்துல 2 முக்கியமான காரியங்களை இங்க சகரியா மூலமாக ஆண்டவர் இந்த தரிசனத்தின் மூலமாக சொல்கிறதை பார்க்கிறோம். ஒண்ணு, இஸ்ரவேலை தாக்குபவர்கள் கடவுளை எதிர்கொள்ள வேண்டும். எந்த ராஜ்யமாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் மக்கள் யூதா மக்களை தொடுகிற பொழுது நிச்சயமாகவே அவர்கள் கர்த்தரை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறார்கள். வேதம் இங்கே சொல்லுகிறது, நானே கர்த்தர், நானே கர்த்தர். என்ன அர்த்தம்னா, அவர்களோடு இருந்து போராடுகிறவர் நான் என்பதை இவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்த்து வருகிற ராஜ்யங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றுல எப்படி நடந்தது என்பதையும் நான் 2 ஸ்லைடுக்கு முன்பாக 4 ராஜ்யங்களுடைய காரியத்தையும் நான் காண்பித்து கொடுத்து விட்டேன். இதுதான் அந்த சாராம்சத்தின் தீர்க்க தரிசனத்தின் முக்கிய தாற்பயம். அடுத்ததாக, புறஜாதிகள் பலர் இஸ்ரவேலின் பாகமாக மாறுவார்கள் என்பதை குறித்து இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பிராக்கெட்ல இருக்கிற அதிகாரம் வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சகரியா புத்தகத்திலேயே அது நிறைவேறுகிறதை நாம் காண முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில சகரியா புத்தகம் ஒரு கண்ணோட்டம் மட்டுமல்ல, 1, 2 அதிகாரங்கள் நாம் தியானித்திருந்தோம். ஆகவே இந்த நாளில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய காரியங்கள் என்ன என்று பார்த்து சரியான நேரத்துல நான் இன்னும் ஒரு நிமிடத்துல நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறது. அப்ப இத பைபிள் ஸ்டடி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இது எனக்கு என்ன சொல்லுது, அதுதாங்க முக்கியம். அந்த நாட்கள நடந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு என்ன சொல்லுது. சகரியா அந்த நாளில யூதா ஜனங்களுக்கு சொன்ன அதை செய்தார், என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு திரும்புவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளா, முதலாவது நாம் ஆண்டவரிடத்தை திரும்பும்படியாக அழைக்கப்படுகிறோம். நாம் யார் என்று நமக்கு தெரியும், நம்முடைய காரியங்கள் என்ன என்று நமக்கு தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். நான் அவரிடத்தில் திரும்பும் போது மட்டும்தான் அவர் என்னிடத்தில் திரும்புவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 நாளாகமம் 15:2 நமக்கு தெரிந்த வசனம் தான். யூதா பென்யமீன் கோத்திரங்களில சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டு விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். 2, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த நாட்களில நம்முடைய வாழ்வின் காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பது தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை இந்த நாளில இந்த யூதா மக்களை போல அடிமைத்தனத்திலிருந்து சிறையிருப்பிலிருந்து வெளிவந்த மக்கள் சோர்ந்து போயிருக்கிறது போல ஏதாவது ஒரு அடிமைத்தனம், ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு கசப்பு, ஏதாவது ஒரு சந்திக்கப்படாத தேவை உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரிடத்தை திரும்புகிற பொழுது சூழ்நிலைகள் அல்ல, எதுவாக இருந்தாலும் அவரே அக்கினி மதிலாயிருந்து உங்களையும் என்னையும் வழி நடத்துகிறார். யோபு 1:10 நம்ம பார்க்கிறோம், எப்படியாக ஒரு அக்கினி மதிலாக யோபுவோடு அவர் இருந்தார், பாதுகாத்தார் என்கிற காரியத்தை குறித்து யோபுவின் சரித்திரத்துல பார்க்கிறோம். நமக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றியும் வேலி அடைகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதே நமக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வதாக, உங்களை தொடுகிறவர் அவருடைய கண்மணியை தொடுகிறார். இந்த கண்பானவர்களை ஐபால நம்ம தொட முடியாதுங்க, உடனே கண்ணிமைகள் மூடி விடும். ஒரு காற்று அடிச்சா, ஒரு புயல் அடிச்சா ஒரு சின்ன தூசி விழாமல் கண்மணியை போல பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மிக அழகாக சொல்கிறார், உங்களை தொடுகிறவர் அவருடைய கண்மணியை தொடுகிறார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் பாதிக்கப்பட போவதில்லை, நெருக்கப்பட போவதில்லை, நொறுக்கப்படுவது போவதில்லை. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
நமக்குள்ளாக வாசம் பண்ணுவார் என்று 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். மகிமையாய் இருந்து செயல்படுவார் என்று பார்க்கிறோம். அப்பேற்பட்ட திரியேக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உபாகம் 32:10 பாழான நிலத்திலும் ஊழிடத்திலும் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தனது கண்மணியை போல காத்திருந்தார். எனக்கு அன்பான சகோதரே சகோதரிய, பாழான நிலமாக இருந்தாலும் ஊழையிடுதல வெறுமையான அவாந்திர வெளியாக இருந்தாலும் கரம் பிடித்து நடத்துகிற ஒரு தேவன், கண்மணியை போல காக்கிற தேவன் எனக்கு இருக்கிறார் என்கிற பொழுது நான் அவரிடத்துல திரும்புவதில் எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கும் எனக்கும் இருக்காது. ஆகவே இந்த சிந்தையோடு கூட இந்த நாளின் பாடத்தை நாம் முடிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாராவது உங்கள் செவிக்கு